இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே இந்த ஒரு அருமையான சூரிய உதயத்தை பார்த்துட்டு சொந்த ஊர்லேருந்து பொட்டி பொடிக்கெலாம் எடுத்துட்டு பாண்டிக்கு வந்தாச்சு நண்பர்களே. இப்போ பாண்டிக்கு நான் மட்டும் வர போகிறது கிடையாது, அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ அதனால் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒரு 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பாண்டிக்கு வந்து ரீச் ஆகிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பா ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. கியூவில் ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு ஓபிடி சீட்டை வாங்குறதுக்கே போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தாக்கா அங்கே இன்னொரு கியூ. சரி அந்த கியூலாம் பார்த்து முடிச்சுட்டு டாக்டரை போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிட்டாங்கப்பா. பிரச்சனை கொஞ்சம் பெரிய மேட்டர் தான் நினைக்கிறேன். அதனால் அந்தந்த இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க, அட்மிட் ஆகிடணும், அட்மிட் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஓபிடி சீட்லாம் வாங்கிட்டு டாக்டர் பக்கத்துக்கு 9:30 மணி ஆயிடுச்சு. வெளியே வரதுக்கு 10 மணி கிட்ட ஆயிடுச்சு. பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல எடுத்தாங்க, இன்னொரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வாங்கப்பான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே போயிட்டு பிளட் டெஸ்ட்டாக எடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்கு பிற்பகல் 12 ஆயிடுச்சு. பார்த்துங்க, எனக்கு வர வயிறு வர கவான் லைட்டாக கேரா வர ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓபிடி சீட் வாங்குற இடத்துல கியூவில் நிற்கக்குள்ளேயே வீட்டுக்கு வந்ததும் ஒரு 4 இட்லி ஒரு 2 தோசை சாப்பிட்ட உடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வயிறே அடங்கிச்சு. அப்புறம் நண்பர்களே, தம்பி ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு மலாந்துட்டேன் பார்த்துக்குங்க. தூங்கி ஒரு 4 மணிக்கு எழுந்த உடனே இன்னைக்கான போஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு நண்பர்களே சாப்பிட்டு முடித்து சிறிது நேரத்தை சோஷியல் மீடியாவில் செலவழித்து விட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ்ல இன்ஜின் ஆயில் மாற்றணும். ஏன்னா மாற்றி ரொம்ப நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் சவுண்டு வர லைட்டாக மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி அதனால் கிலோமீட்டர் ஓடிச்சுன்றதுனால போயிட்டு நம்ம டூத்லெஸ் இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு. இந்த வீடியோ பார்க்குற புது நண்பர்களுக்கு தோணும் இந்த டூத்லெஸ்ங்கிறது யாருன்னு சொல்லிட்டு. அது வேற ஒன்றும் இல்லை, என் பைக்கை நான் செல்லமாக டூத்லெஸ் தான் சொல்லிட்டு கூப்பிடுவேன். இன்னும் செல்லமாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கவாயன்னு கூப்பிடுவேன். நம்ம பைக்கில் இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு மம்மியை ரொம்ப நாளாக வெளியே இட்டுட்டு போலியா. ஸோ அதனால் பீச்சுக்கு இட்டுட்டு போயிட்டு ஒரு வாக்கிங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே எனக்கு டீ குடிக்கணும் போல சொல்லிட்டு தோணுச்சா. டீ குடிக்கலாமா வேணாவான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சரி வா குடிச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் மம்மியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு டீ ஒரு பிஸ்கெட் தொட்டுன்னு சாப்பிட்டு பீச்சில் வாக்கிங் நடந்துட்டு இருக்குள்ள நண்பங்கிட்ட இருந்து ஒரு ஃபோனு, இந்த மாதிரி சிக்கன் கிரேவிலாம் செஞ்சு வச்சிருக்கா வந்து சாப்பிட்றான்னு சொல்லிட்டு சொன்னான். சரி கப்பில் எடுத்து வைடா, நான் போக்கில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஒரு கப் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி ரொம்ப நாள் ஆச்சு பேசின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அவங்ககிட்ட பேச்சை போட்டுட்டு அது சிக்கன் கிரேவியை வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் ஒரு பரோட்டா ஒன்று இருந்தது. பரோட்டா அதுக்கப்புறம் ஒரு 3 தோசையை சாப்பிட்டு மறுபடியும் இந்த சோஷியல் மீடியாவில் டைம்லாம் செலவழித்து விட்டு கொஞ்ச நேரம் இன்னைக்கான எடிட்டிங்லாம் பண்ணிட்டு 12 மணி பக்கத்து போல தூக்கத்தை போட்டாச்சுங்க.